சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்ய திரும்பதே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளும் அனதிரும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுளோட அனுகிரகத்தால் நிறைஞ்ச நிம்மதியோட சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. சரி, நாம் இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமயபுரத்து மாரியம்மன் இப்போ பச்சை பட்டினி விரதம் இருந்துகிட்டு இருக்காங்களே. அம்மா எந்த நோக்கத்திற்காக அம்மா விரதம் இருக்கிறாங்க, அதே நோக்கத்திற்காக வேண்டி நாமும் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையை நினைக்கும் போது நிச்சயமாக நாமும் இந்த விரத முறையை இருந்து அம்பாலோடு சேர்ந்து இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக நம்ம செய்தே ஆகணும், உலக நன்மைக்காக வேண்டி. அதே சமயம் அம்பாளுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க வீட்டில் எப்படி வழிபாட்டு முறையை செய்ய போகிறோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய மந்திரமும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அதனால் பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. அதனால் வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அம்பாளுடைய தலங்கள்னு ஏகப்பட்டது இருந்தாலும் நம்ம சமயபுரத்திற்கு அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு இடம் உண்டு இல்லையா? அம்பாலை நினைத்தாலே கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்துடும். ஏன்னா அம்மாவுடைய கருணை சொல்ல வார்த்தைகளே இருக்காது. அந்த அளவிற்கு நம்மை கனிவோடு காக்கும் கடவுளாக சமயபுரத்து மாரியம்மன் விளங்குறாங்க. அம்மாவுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, தாயாருடைய பாகங்கள் அங்கங்க விழுந்த இடங்கள் ஒவ்வொரு சக்தி பீடமாக உருவானது. அப்படி அம்பாளுடைய கண்கள் விழுந்த இடம் கண்ணபுரம். அதுதான் இப்ப சமயபுரமாகவும் விளங்கிட்டு இருக்கு. அதுவும் அம்பாள் கருவறையில மூலிகையால் செய்யப்பட்ட உருவமானதா அம்பாள் இருக்கிறாங்க. அதனால அம்பாளுக்கு அபிஷேகங்கள் கிடையாது. தங்க ஆபரணங்கள் சாற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து புனுகு மட்டுமே அம்பாளுக்கு சாற்றப்பட இருக்கு. அதோட அம்பாளுடைய உற்சவ சிலையா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தான் அபிஷேகங்கள் ஆராதனைகள்னு நித்தம் நடந்துட்டு இருக்கு. வருடத்துல ரொம்ப சிறப்பான நாட்கள்ல எல்லா நாட்களையும் அம்பாளுக்கு விதமான முறையில் பூஜை முறைகள் எல்லாம் நடக்கும். இருந்தாலும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று அம்மா விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க. 28 நாட்கள் அம்மா பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாங்க. அதாவது 8ஆம் தேதி மார்ச் மாதம் அம்பாள் விரதம் இருக்க ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை இந்த விரதமானது தொடருங்க. ஆமாங்க, அதாவது நமக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா தெய்வத்தையும் விரதம் இருந்து சாமியை வழிபாடு செய்கிறோம். ஆனால் அம்பாள் விரதம் இருக்கிறாங்க யாருக்காக? நமக்காக. அதாவது தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்காகவும் உலக நன்மைக்காகவுமே அம்மா பச்சை பட்டினி விரதம் 28 நாட்கள் அம்பாள் இருக்கிறாங்க. இந்த 28 நாட்களும் அம்பாளுக்கு நெய்வேத்தியமா என்ன வைப்பாங்களாம் அப்படின்னா, கரும்புச்சாறு, மோர், பானகம், இளநீர், இது மட்டும்தான் அம்பாளுக்கு நெய்வேத்தியமா வைப்பாங்களாம். சமைத்த உணவுகள், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், இந்த மாதிரி எதுவுமே அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வைக்கவே மாட்டாங்களாம். 28 நாட்கள்ங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 28 நாட்கள் நமக்காக வேண்டி, நம்ம உலக நன்மைக்காக வேண்டி ஒரு தாய் விரதம் இருக்கிறா அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் நலமோடு இருக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு எந்த நோக்கத்தோடு இந்த விரத முறையை மும்மூர்த்திகளை நினைச்சு இந்த விரத முறையை ஆரம்பிச்சாங்களோ, ஒவ்வொரு வருடமுமே நாம் எல்லாரும் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த குறவும் இல்லை. அம்பாளுடைய புண்ணியத்துல நமக்காகவே பார்த்து பார்த்து விரதம் இருக்கக்கூடிய தாயை நாம பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா எப்படி? நாமும் விரதம் இருக்கணும் இல்லையா? ஆனா அங்க சுத்து வட்டாரத்துல அதாவது சமயபுரமே பாத்தீங்கன்னா ரொம்ப கோலாகலமா விழா கோலம் பூண்டு இருக்கும். இப்ப இந்த நாட்கள்ல அப்படின்னு சொல்லலாம். சமயபுரத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நினைச்ச உடனே போய் தாயாரை பார்த்துடலாம்ல. அதனால அம்பாலை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் என்ன கேட்டாலும் அம்பாள் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமா அங்க வீட்டு இருக்கிறா. இப்போ வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு விழாவும் நடக்கும். எதனால அப்படின்னா, அம்பாள் வேற எந்த உணவும் எடுத்துக்காம வெறும் நீராகாரம் மட்டுமே எடுத்துக்கிட்டு விரதம் வரை இருக்கிறாங்க இல்லையா? அப்போ உடலானது எப்படி இருக்கும்? உஷ்ணமா இருக்கும். அந்த உஷ்ணத்தை குறைக்கும் வகையிலும் அம்பாளுக்கு நாம செய்யக்கூடிய கைங்கரியம், அம்மா நீ எங்களுக்காக எவ்வளவோ இருக்கு, எங்களால முடிஞ்சது இந்த பூக்களை கொண்டு உங்களை நாங்க பூஜிக்கிறோமா அப்படின்னு சொல்லும் வகையிலும் தான் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில பூச்சொரிதல்னா அம்பாளுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்யறது. இந்த மாதிரி நிறைய கூட பூக்களை சொல்லவே அளவில்லாத அளவுக்கு அவ்வளோ பூக்களை அம்பாளுக்கு அர்ச்சனைகள் செய்வாங்களாம். அதாவது தொடர்ந்து இந்த 5 வாரம் ஞாயிற்றுக்கிழமையே அம்பாளுக்கு பூச்சொரிக்கு விமர்சையா பூஜை முறைகள் எல்லாமே நடக்குமா. இந்த நாள்ல எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு பூக்கள் கொண்டு போய் அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வாங்க. சரி, அதே சமயம் எல்லாராலையும் சமயபுரத்துக்கு போய் அம்பாளுக்கு பூ கொடுக்கணும்னு ஆசை தான். ஒரு 10 ரூபாயானாலும் பரவாயில்ல, பூ வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் போக முடியாதுல்ல. அப்போ நாம என்ன பண்ணலாம்? அம்பாள் மட்டும் இப்போ விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம எப்படி வழிபாடு செய்யலாம், அம்பாலோடு சேர்ந்து நாமும் எப்படி விரதம் இருக்க போறோம் அப்படின்னு எல்லா நாளும் இல்லை அப்படின்னாலும்
ஒரு வாரமாவது இருந்து அம்பாலோடு சேர்ந்து அம்மா இப்போ எந்த காரணத்துக்காக முக்கியமாக விரதம் இருக்கிறாங்க, உலக நன்மைக்காக. இப்போ என்ன நடக்குது நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து கடவுளே சீக்கிரமாக அது மாறிடணும்யா. ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் பாதிக்குதா? கிடையாதே. இப்போ நாம் எல்லாருமே அந்த பாதிப்பில் வந்து உள்ளாகிட்டோம். எங்கேயுமே வந்து பெட்ரோல் டீசல்லாம் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ கொரோனாவில் எவ்வளோ பேர் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ, என்னடா இது லாக்டவுன் போட்டுட்டாங்களான்ற அளவுக்கு நிறைய இடங்கள் தெருவே வந்து விரிச்சோடி போயிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப அவசியமாக என்ன ஒரு பாதிப்பு அப்படின்னா, கேஸ் வந்து தீர்ந்து போனதுனால நிறைய இந்த சின்ன சின்ன கடைகள், பெட்டி கடைகள் மாதிரி இட்லி கடை போட்டுட்டு இருந்தாங்க, டீ கடை போட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு. ரொம்ப சாமானிய மக்கள் எல்லாருடைய வாழ்வாதாரமே ரொம்ப சீர்குலைஞ்சு இருக்குங்க. இந்த நிலைமையானது சீக்கிரம் வெகு விரைவில் வந்து மாறணும். எல்லாருமே அவங்க கையை கொண்டு உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைச்சி நலமோடு இருந்தால் போதும். நாங்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்கலாமா? எல்லாரும் எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு தான் நாமும் வந்து அம்பாளிடம் இந்த கோரிக்கை வைக்க போகிறோம். அம்பாள் வந்து பாருங்க, கரெக்டாக இந்த நேரம் வந்து சொல்லி வச்ச மாதிரி இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா என்னோ தெரியல, அம்பாள் விரத முறையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாமும் வந்து அம்பாலோடு சேர்ந்து விரதம் இருக்கிறதுல தவறே இல்லையே. இப்போ 28 நாட்கள் விரத முறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிருச்சு. இந்த பதிவு சனிக்கிழமை அன்று வருது, மறுநாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். இப்போ 28 நாட்கள் விரதம் இருந்து அம்பாள் போல நம்மளால இருக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. அதாவது அங்கே சமயபுரத்தில் இருக்கும் நிறைய பேர் வந்து 28 நாட்களும் உப்பில்லாத உணவு எடுத்துப்பாங்க. அதாவது மதிய நேரம் வந்து உப்பில்லாத தயிர் சாதம் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. காலை மாலைன்னு பால் பழம் அந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 28 நாட்களும் இருந்து அம்பாளை வழிபாடு செய்கிறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளால அவ்வளோ முடியல அப்படின்னாலும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் உப்பில்லாத சாப்பாடு, அசைவத்தை தவிர்த்துட்டு உப்பில்லாத சாப்பாடு எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு நாள் தானேன்னு விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யலாம். இது உலக நன்மையோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதலும் அம்பாளிடம் வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பாக அம்பாளுடைய வழிபாட்டு முறையில் இந்த ₹1 நாணயத்தை முடிஞ்சு வச்சு நம்ம வேண்டுதல் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து 100% நிறைவேறும். அதுவும் சமயபுரத்து மாரியம்மன் வந்து ₹1 நாணயம் மறுத்து வச்சு அப்படின்ற பேரும் அம்பாளுக்கு உண்டு. ₹1 நாணயம், அம்மா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைம்மா சரி பண்ணி கொடுத்துரு தாயே அப்படின்னு ₹1 நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு அம்பாளுடைய பாதத்தில் வச்சோம் அப்படின்னாலும் அந்த குரல் கேட்ட உடனே அம்பாள் ஓடி வந்து நம்மளோட உடல் பிணிகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய தெய்வமா வந்து அம்மா வந்து வீற்றிருக்கா. அங்க இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல்லாம் கிடையாது. குழந்தை வரம், கல்யாண வரம், எவ்வளோ பேரோட மாங்கல்யம் வந்து அந்த உண்டியில செலுத்தப்பட்டிருக்கு தெரியுமா? மாங்கல்யம் வரம் வரல, குழந்தை பாக்கியம் கிடைக்க, வீடு பேரு கிடைக்க, செல்வம் பெருக, பதவி கிடைக்கன்னு எல்லா வித வேண்டுதலும் அம்பாள் வந்து வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அம்பாளை நிச்சயமா ஒரு முறையாரும் போய் பார்த்துட்டு வந்துடணும். திருக்கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, அம்பாள் கோவிலுக்கு போனா எப்பவுமே குங்குமம் தான் பிரசாதமா கொடுப்பாங்க. சிவனை தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய தேவியோட கோவில்ல விபூதி தான் அங்க பிரசாதமா வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ விசேஷங்கள் உண்டுங்க. சரி, நம்மளால முடிஞ்சது அந்த ஒரு வார விரத முறை எப்படி இருக்கலாம், அந்த உலக நன்மைக்காக எப்படி இருக்கலாம், சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? நம்முடைய இல்லத்துல எப்படி இந்த பூஜை முறையை ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம வீட்டில் சமயபுரத்து மாரியம்மன் படம் கண்டிப்பா இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு அம்மன் படம் இருக்கும். அந்த அம்பாவை மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க. இந்த விளக்கு எதற்காக ஏற்ற போறீங்க அப்படின்னா முதல்ல உலக நன்மைக்காக வேண்டி. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல, அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு விளக்கு உலக நன்மைக்காக வேண்டி நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை நான் என்னுடைய இல்லத்தில் வந்து ஏற்றி ஆரம்பிச்சிட்டேங்க. நம்மளால் முடிஞ்சது இப்போ 21 நாட்கள் நம்ம பங்குனி உத்திரத்துக்காக வேண்டி விரதம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த நாளோடு சேர்ந்து நாமும் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் யுத்தமானதெல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் நலமோடு இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தால் நாமும் கண்டிப்பாக நல்லா இருப்போங்க. இந்த ஒரு எண்ணத்தோட ஒரே ஒரு மண் அகல்களுக்கு தனியாக ஏற்றி வைங்க. நம்ம வீட்டில் நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை அன்றே இந்த பூஜை முறையை ஆரம்பிச்சிருக்கேங்க. அதாவது அம்பாளிடம் மனமுருக வேண்டிக்கிட்டு ₹1 நாணயம் முடிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம உலக நன்மைக்காக வேண்டி சீக்கிரமாக இந்த யுத்தமானது ஒரு முடிவுக்கு வரணும், எல்லாரும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த புவனத்தை காக்கும் புவனேஸ்வரி தாயாரிடம் வந்து நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து ஒரு விளக்கும் வந்து ஏற்றி வைத்து மனதார வந்து நான் வேண்டிக்கிட்டேங்க. நீங்களும் இதே போல் உங்களுடைய இல்லத்திலும் ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அம்மா கிட்ட மனமுருக வேண்டிக்கோங்க. இது தினமும் நீங்க மாலை நேரத்தில் இந்த விளக்கேற்றி நீங்க மனசார வேண்டிக்கிட்டாலே போதுமானது. சொல்ல வேண்டிய மந்திரம்
நாம் ஏற்கனவே முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கோம், கந்த சஷ்டி படிச்சுட்டு இருக்கோம். அது எல்லாம் அப்படியே படிங்க. அதெல்லாம் திருமந்திரங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பேருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருக்கு. அப்போ உலக பிரச்சனையும் முருகப்பெருமான் தீர்க்காம இருப்பாரா? இது கந்தனுடைய யுகமாச்சே. அதனால முருகப்பெருமான மந்திரங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக படிங்க. அதோடு சேர்த்து அபிராமி அந்தாதி உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் தெரியுமோ, அபிராமி அந்தாதி முழுதும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஏதேனும் ஒரு சில பாடல்கள் ரொம்ப அவசியமா நோய்களை தீர்க்கக்கூடிய பாடலா அமைந்திருக்கக்கூடிய மணியே மணியின் ஒளியே ஒளியின் மணிப்புனிந்த அணியே அணி மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னு நோய்களை தீர்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சிறப்பான மந்திரமும் பாராயணம் செய்ய போகிறோம். என்னன்னா, நம்ம விஷ்ணு பகவானுடைய விஷ்ணு சரஸ்ர நாமத்திலிருந்து ஒரு 4 வரி மந்திரம் உங்களுக்கு தரேன். இந்த மந்திரம் ஒரு ஐயா சொல்லியிருந்தாரு. காஞ்சி காமாட்சி அம்மனிடம் உத்தரவு கேட்டாங்க. அம்மா, உலகத்துல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த யுத்தமானது சீக்கிரம் முடிவுக்கு வரணும், நீங்க என்னம்மா எங்களுக்கான உத்தரவா என்ன சொல்ல போறீங்க, நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அம்பாளுடைய உத்தரவா விஷ்ணு சரஸ்ர நாமத்துல இந்த 4 வரி மந்திரம் அம்பாளுடைய உத்தரவா வந்திருக்கா. அதனால விஷ்ணு சரஸ்ரநாமத்திலேயே கடைசியா வரக்கூடிய இந்த மந்திரத்துடைய சிறப்பு என்னன்னா, விஷ்ணு சரஸ்ரநாமமே போர்க்களத்துல எழுதப்பட்ட ஒரு மந்திரம். இப்போ அங்க போர் தானே நடந்துகிட்டு இருக்கு. விஷ்ணு பகவானுடைய திருக்கரங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களை கொண்டு விஷ்ணு பகவான் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை மட்டும் குறைந்து 12 முறை படிக்கிறது ரொம்ப சிறப்பானது. இதோட சேர்த்து விஷ்ணு சரஸ்ரநாமம் படித்த பலனை தரக்கூடிய மந்திரமும் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அழகா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்சது இந்த உலக நன்மைக்காக வேண்டி நமக்காகவும் வேண்டி ஒரு 1/2 மணி நேரம் பூஜை அறையில நம்மளால செலவு செய்ய முடியாதா? அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த பூஜை முறை எல்லாம் செய்து மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் செய்து அம்பாலோடு சேர்ந்து நாமும் இந்த விரத முறையை மேற்கொண்டு அம்பாலோட கருணையால எல்லாம் சீக்கிரம் வெகு விரைவில் நம்ம நினைச்சது அனைத்தும் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிப்போம். விஷ்ணு சரஸ்ரநாமம் பிறந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது குருச்சேத்திர போர் நடந்தது இல்லையா, பீஷ்மர் அம்பு படுக்கையால் படுத்திருப்பார். அப்போது அந்த நேரத்தில் தான் எல்லாருக்கும் உங்களுடைய உபதேசம் வேணும்னு கைகூப்பி கேட்கும்போது பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தவாறே குருச்சேத்திர போரிலிருந்து சொல்லப்பட்டது தான் இந்த விஷ்ணு சரஸ்ரநாமம். விஷ்ணு சரஸ்ரநாமத்தில் மிக சிறப்பானதே விஷ்ணு பகவானுடைய 1000 திருநாமங்கள் இந்த மந்திரத்தில் வருங்க. கிருஷ்ண பரமாத்மா அவர் அருகிலேயே இருக்க அப்போ சொல்லப்பட்ட தான் இந்த திருமந்திரம். இந்த பாடலுடைய கடைசி எண்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் 4 வரி மந்திரம் வரும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. விஷ்ணு பகவானுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய அபய சக்கரங்களை கொண்டு இந்த உலகை அவர் காப்பார் என்பது சத்தியமான உண்மை. அந்த சத்திய வாக்காக தான் அந்த மந்திரமானது வரும். இதில் சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தவாறு விஷ்ணு சரஸ்ரநாமம் சொல்வார். அந்த நேரத்தில் யாரும் அதை நோட் பண்ணலையா, அதாவது எழுதி வைக்காததுனால அடடா நம்ம இந்த மந்திரங்களெல்லாம் விட்டுட்டுமேனு ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டாங்களாம். அப்போ கிருஷ்ணர் சொல்றாராம், சகாதேவன் கழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்படிக மாலை அவை அனைத்தையுமே, அதாவது பீஷ்மர் சொல்ல எல்லா திருமங்களும் அந்த ஸ்படிக மாலைக்கே உரிதான ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த ஒளி கதிர்களை தன்னுள்ள இழுத்து கொள்ளும். திரும்பவும் மீண்டும் அதே ஒளி கதிர்களை ஸ்படிக மாலை கொடுத்தது மூலமாக தான் விஷ்ணு சரஸ்ரநாமம் எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு வரலாறும் உண்டுங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த விஷ்ணு சரஸ்ரநாமம். இந்த 4 வரி மந்திரத்தை நம்ம தினந்தோறும் 12 முறை நம்ம தீபம் ஏற்றி வைத்து நம்ம சொல்றது ரொம்ப விசேஷமானது. நான் என்னுடைய குரலில் ஒரு முறை சொல்கிறேன். வனமாலி கதிர்ஷான்கி சங்கீத் சக்கரசனந்தகி ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணோர் வாசுதேவோ பிரக்ஷது. வனமாலி கதிர்ஷான்கி சங்கீத் சக்கரசனந்தகி ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணோர் வாசுதேவோ பிரக்ஷது. வனமாலி கதிர்ஷான்கி சங்கீத் சக்கரசனந்தகி ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணோர் வாசுதேவோ பிரக்ஷது. இந்த மந்திரம் எப்போ சொன்னாலும் 3 முறை சொல்லணும் அப்படின்றது ஐதீகம். அதனால தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. இதோட விஷ்ணு சரஸ்ரநாமம் முழுதும் பாராயணம் செய்த பலனா நமக்கு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சரஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமம் வரானனே. முடிந்தவரை விஷ்ணு சரஸ்ரநாமம் முழுதும் பாராயணம் செய்யணும். முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா முழு பலனை நமக்கு படித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். விஷ்ணு பகவானிடம் மனசார நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வேண்டிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்.
சரிங்க, இந்த வழிபாட்டு முறை எவ்வளோ நாளைக்கு செய்யணும்? 48 நாட்களுமே செய்யணுமா அப்படின்னா, நம்மளோட பிரச்சனை தீர்ற வரையும் நம்ம செய்துதாங்க. அதனால ஒரு வாரத்தில் 10 நாள்லேயே இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு நீங்கள் தீப முறையை ஏற்றலாம். மாலை நேரத்தில் ஒரு விளக்கு ஏற்றி இந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய போகிறீங்க. சமயபுரத்து மாரியம்மனுக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க இன்னும் 4 ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு மீதம் உள்ளதுன்றதால ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து மஞ்சள் துணியில் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி முடிஞ்சு வச்சு அம்பாளிடம் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. எல்லோரும் நலமோடு இருக்கும். எல்லா தெய்வங்களோட கருணையால் சீக்கிரமாக வெகு விரைவில் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல். சத்தியமாவது சரவணபவை. ஓம் சாய்ராம்.